பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை உயிர்த்தந்த காலை வேளையில் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாளையிலே கர்த்தருடைய ஆராதனையை வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை உயிர்த்தந்த காலை வேளையில் இந்த ஆராதனையை பாடலை கேட்டு ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்குறோம். திரேக தேவன் உதவி செய்யுங்கப்பா. இந்த வீடியோடைய ரெக்கார்டிங் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இயற்கை காலசனை சாதகமாக்குங்கப்பா. கரண்ட தடையில்லாமல் கிடைக்கணும். ஒவ்வொரு காரியத்தை நான் என்னை சிறுகோன் என்னை பெருகும்படி உடைய வார்த்தை எனக்குள்ளே இருந்து நீர் பேசும்பா. என் வாயிலிருந்து நீ பேசும். புதிய கிருபை ராகங்களை தாரும். ஆண்டவர் பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரமும் நாளையிலே ஆராதனையே பாடலை செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருவதை விசுவாசிக்கிறேன். உயிர்த்தந்த கால வேளையில் இந்த ஆராதனை மூலமாய் உயிர்த்தந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்ட நம்பிக்கை உயிர்த்தலை வார்த்தையின் மூலமாக பாடல் தேவ பிரசனத்தை அனுபவிப்போம். உருவத்தை கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். என்னோடு சேர்ந்து பழைய பாடை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. உயர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீசர்களின் எல்லாமான இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீசர்களின் எல்லாமான இருள் நீக்கினாரே. எம்மான கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மான கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூர் எங்கே,
பாதாளமுன் ஜெயம் எங்கே, மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையாரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையாரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே சபையாரே துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் நமக்களித்தாரே சபையாரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு நம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கர்த்தருடைய ஆவியானவர் திரியேக தேவன் மகிமைப்படுவீராக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை என்னோடு இருந்து எனக்குள் வந்து பேசுவீராக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி மரித்து, வேத வாக்கியங்கள்படி அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு ஜீவிக்கிறார். 7000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நாட்கள் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆயினும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற பத்ம தீவில் டொமிசியன் சக்கரவர்த்தியின் ராஜ்யபார காலத்தில் கிறிஸ்துவின் மித்தம் சாட்சி நிமித்தம் யோவான் பத்ம தீவில் கடத்தப்பட்ட போது அங்கே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாய் மாறி அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இயேசுவை தரிசிக்கும் போது அவர் செத்தவனைப் போல் அவர் பாதத்தில் விழுந்தார். அப்பொழுது கர்த்தராய் இயேசு சொல்லுகிறார், நான் ஆதி அந்தமுமானவர், முந்தினர் பிந்தினருமாய் இருக்கிறவர். நான் மரித்தேன் ஆயினும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர். இன்னைக்கு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார்.
தொடர்ந்து அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மரித்தும் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நம்பிக்கையற்ற பவுல் உயிர்த்தெழுதலை நம்பாதவராய் எருசலேமிற்கு சபைகளை துன்பப்படுத்தி சபையை பாலாக்கி சிறைப்பிடித்த அந்த தேவ மனிதனுக்கும் ஆண்டவரை அறிவதற்கு முன்னதாகவும் அந்த அகால பிறவி போன்ற எனக்கும் என் தேவன் தரிசனமானார். இயேசு உயிர்த்தெழுந்த இத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் உயிருள்ளவராய் தன்னை வெளிப்படுத்தி அந்த அப்போஸ்தலர் 1 சொல்லப்பட்டபடி எல்லாமே திஷ்டாந்தமாய் நிரூபிக்கப்பட்டது. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய பிரசங்கம் இதெல்லாம் விருதா. அவர் உயிர்த்தெழலைன்னா நம்ம இன்னும் பாவத்தில் தான் இருப்போம். இயேசு எனக்காக, என் பாவத்திற்காக, நமது பாவத்திற்காக மரித்து நம்ம நீதிமானாக்க 3 நாள் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார். அவரோடு கூட நம்ம பாவத்துக்கு மரித்தோமானால் கட்டாயம் அவரோடு நீதிமானாக எழுந்திருக்கிறோம். பவுல் சொன்னது போல சிலுவையில் அறியப்பட்ட இனி நான் அல்ல, எனக்குள் பிழைத்திருப்பது கிறிஸ்து. இன்றைக்கி நான் மாம்சத்தில் பிழைத்திருப்ப அவரை பட்டும் விசுவாசத்திலே நான் உயிரோடு இருக்கிறேங்கிறார். அப்போது அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் முதலாவது நமக்கு ஒரு நம்பிக்கை துளிர்க்கிறது. வேதம் அப்படி தான் சொல்கிறது. அதனால் முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அந்த நம்பிக்கை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால முதல் நம்பிக்கை என்னன்னா நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோம். அதான் உண்மை. இயேசு உயிர்த்தெழவில்லைன்னா நம்ம இன்னும் பாவத்தில் தான் இருந்திருப்போம். இந்த பாவத்தில் சம்பளம் அந்த மரண அக்கினிக்குள்ளே தான் நம்ம இருந்திருப்போம். ஏன்னா யோவான் 3:10 தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவான். அவரை தந்தருளி இவ்வளவாய் அவரை நமக்கு பிதா தந்து அந்த பாவ அக்கினியிலிருந்து நம்மளை மீட்டெடுக்க கிறிஸ்துவே குமாரனே நமக்கு பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து, அப்போ கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பாவமாக கழுவப்படுகிறோம். மத்தேயு 1 சொல்லப்பட்ட இயேசு என்றால் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவன் அர்த்தம். நம்ம பாவத்தை நீக்கி அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளையாய் வாழும்படி, அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்து நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த கால வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியணும், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுனால தான் நான் இன்னும் பரிசுத்தமாக வாழ முடியுது. என்னன்னா நான் இன்னும் பாவத்தில் தான் ஜீவிச்சிருப்பேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:17 சொல்லுகிறது. வாசிமா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து முதல்ல நமக்கு செய்த முதல் அனுபவம் என்ன? ஒரு அஸ்திபாரமே அதுதான், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவம் மர கழுவப்பட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது உயிர்த்தெழுந்ததுனாலே நான் பாவம் மர கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கையில் என்னை நினைச்சிருக்கிறேன். எனக்குள்ள பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்கிறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான். ரோமர் 6:8 படிமா. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவோட பாவத்திற்கு மரிச்சதுனால நம்ம நீதிமான்களை அவரோடு கூட எழுந்து உயிரோடு இருக்கிறோம். அப்போ நம்ம பாவத்துக்கு மரிச்சிட்டோம்.
என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டமோ அன்றைக்கி ஞானஸ்தானத்தின் மூலமாக பழைய மனிதனுடைய சுபாவங்கள் அடக்க பண்ணப்பட்டு புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவோடு முந்தின ஆதாமுடைய அந்த கீழ்ப்படியாமின் பாவத்துக்களை வாழ்ந்த நம்ம சாபத்தை சுமந்த நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து என்னைக்கு கல்வாரி சிலுவையில் மறித்து நமது பாவ சாபத்தை நீக்கி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக தாமே அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுத்தாரோ அன்றைக்கே நம்ம மீது இருந்த ஆக்கினை தண்டனை எல்லாம் நம்மை விட்டு விலகிருச்சு. சிலுவையில் கிறிஸ்து நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தெல்லாம் குலைச்சி போட்டுட்டார். சிலுவையில் வெற்றி சிறந்துட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறான். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 5:17 நினைக்கிறேன். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி. 5:17 தானே? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ கிறிஸ்துக்குள்ளே நான் இருக்கும்போது அவர் எனக்குள்ளே இருக்கிற புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமாம் புதிதாயின. இப்போ நான் ஒரு மனிதன் இப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்துவுடையவனாக இருக்கிறேன். அதனால புதிய படைப்பாக இருக்கிறேன், புதிய சிருஷ்டிப்பு. பழையவைகள்லாம் ஒளிஞ்சிருச்சு. ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ இயேசுவை உயிர்த்தெழ செய்த அதே கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியானவர் அனுப்பினார். அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறனால பாவத்துக்கு மறித்து நம்ம உயிர்த்தெழுந்து ஒரு புதிய ஜீவனோடு கூட கொலோசியர் 3:1-2 நாம் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அடுத்த வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அடுத்த வசனம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே பாவத்திற்கு மரிச்சிட்டோம். இப்ப கிறிஸ்து இயேசுவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு. அவருக்குள்ள நம்ம வாழ்கிறோம். அவருக்குள்ள அவருடைய ஜீவனோடு நம்முடைய ஜீவன் இணைக்கப்பட்டதுனால நம்ம இனிமே பாவம் செய்ய முடியாது, பாவத்தை நிலைத்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனோடு என்னுடைய ஜீவன் இணைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நான் இன்னும் பாவத்தில் ஜீவிச்சிருப்பேன். அவர் உயிர்த்தெழுந்ததுனால என்னுடைய ஜீவன் அவருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை உயிர்த்தெழ வைத்த அதே தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறனால பாவத்தில் மரித்து கிடந்த நான் உயிர்ப்பிக்கப்பட்டு ஜீவனுள்ளவனாய் இருக்கிறேன். அதனால் எனக்குள்ள அந்த கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட வார்த்தையை வித்து எனக்குள்ளே இருக்கிறது. அதனால இனிமேல் நான் பாவம் செய்ய முடியாது. அப்போ கிறிஸ்துவாய் அந்த வார்த்தையை மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபரப்படைந்திருக்கிறோம். அதனால 1 பேதுரு 1:18-19 நினைக்கிறேன், 20-21 பாரு, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களேன்னு வரும். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ மறுபடியும் நம்ம புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் மறுபரப்படைந்திருக்கிறோம். அப்போ நமக்குள்ள கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் வாழ்கிறதுனால, இயேசு உயிர்த்தெழுந்ததுனால, நானும் பாவத்தில் மரித்து கிடந்த நான் அவரோடு கூட அடக்கம் பண்ண உயிர்த்தெழுந்ததுனால என் வாழ்க்கையில் நான் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள இன்னும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ
அவருக்குள் இருக்கிறதுனால பாவம் என்னை அணுகாதபடி, பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி, அந்த வசனத்துக்குள்ளே, அந்த கிருபைக்குள்ளே நான் தாழ்த்தப்பட்ட, நான் கிருபைக்கு ஒப்பு கொடுத்தனால பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி நான் காக்கப்பட்டு வருகிறேன். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுனால முதலாவது பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது நமக்கு செய்கிற முதல் நன்மை, அற்புதம் என்னென்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கை பாவத்தை மேற்கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளே வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நாம் வாழ்கிறோம். அதுதான் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு முதலாவது அடையாளம். இரண்டாவது 1 கொரிந்தியர் 15:14 படிமா. 1 கொரிந்தியர் 15:16 படி, 14 படி. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், அதே தான் 14 தானம்மா. எங்கள் பிரசங்கமும் விருதா. அதே தான் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழல அப்படின்னா நம்ம கேட்குற பிரசங்கமும் நம்ம அவர் மேலே வைத்திருக்க விசுவாசமும் விருதாவா போயிடும். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனாலே நம்முடைய பிரசங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள வித்தாக விதைக்கப்பட்டு அந்த வசனத்தின் மேல் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் நான் கெட்டு போகாமல் என்னை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்னை பாதுகாக்கப்பட்டு வருகிறேன். இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை செய்கிறேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்னை பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமைக்குள், அந்த வசனத்துக்குள் கட்டப்பட்டு வருகிறேன். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மாளிகையாகி நான் எழுப்பப்பட்டு வருகிறேன். வாசிக்கலாம் ரோமர் 10:11, 8:9-10. ரோமர் 8:9-10. ரோமர் 8. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், இல்லை 10வது அதிகாரம் ரோமர் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவே, நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு உண்டாக, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை. அப்ப ரட்சிக்கப்பட்டவனுடைய அனுபவம் என்னன்னா, இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை செய்வான். நான் பாவியா இருந்தேன், கர்த்தராகிய இயேசு என்னை சந்தித்தாரு, நான் ரட்சிக்கப்பட்டவன். அந்த பவுல் சொன்னது போல என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். எந்த விசுவாசத்தை அழிக்க தேடினோ அந்த விசுவாசத்தை பிரசங்கிக்கிறேன் குறித்து என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனால, அந்த பிரசங்கத்தை கேட்கறதுனால என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராய், அவருடைய ஒத்த பரிசுத்தத்துக்கு நேராய் அவருக்குள்ளாக வேர் கொண்டு, அவருக்குள்ள நான் இலை, கிளை, பூ, கனி என்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நான் அவரிலும் அவருடைய வார்த்தை என்னிலும் நிலைத்திருக்கிறதுனால நான் கேட்கறதெல்லாம் அவர் கொடுக்கிறாரு. அவர் நினைத்திருக்கிற ஒரு அனுபவத்தினாலே நான் கனி கொடுக்கிறவனாய், அதனால சீசனாய் மாறுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் நான் பரிசுத்தமாய் வாழ முடியுது, பாவத்தை மேற்கொள்ள முடியுது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால தான் அவருடைய வார்த்தை என் ஜீவியத்தை கட்டுகிறது. என்னை ஒரு பரிசுத்த ஆலயமாக அவருடைய சத்திய வசன உபதேசத்தினால் கட்டப்பட்டு ஒரு பண்ணையும் மாளிகையுமாய் பரிசுத்தாலயமாய் எழுப்பப்பட்டு வருகிறேன். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனாலே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நான் பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இருதயத்தில் விசுவாசித்தா நீதி, வாயில அறிக்கை செய்தால் ரட்சிப்பு. அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை, வசனத்தை கேட்டு, உபதேசத்தை கேட்டு என் வாழ்க்கை ஜீவிய கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டு வருகிறது. அது பரிசுத்த ஆலயமாய் எழும்பும்படி நாள்தோறும் அந்த வசனத்தை கேட்டு கேட்டு, அந்த உபதேசத்தை கேட்டு அதற்குள்ளே என் வாழ்க்கையை நான் கட்டிக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஊன்ற கட்டப்பட்டு வருகிறேன். ஒரு பரிசுத்த மாளிகையாக
ஒரு நற்கனி தரும் திராட்சை செடியாக, நல்ல பலன் கொடுக்கிறவனாக. இயேசுவே ஒரு திராட்சை தோட்டக்காரர், பிதா தோட்டக்காரர், குமாரன் திராட்சை செடி, நாம் இணைக்கப்பட்ட கொடி. நான் அதிக கனியை கொடுக்கும்படி சுத்திகரிக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்கு தருகிறார். அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிறேன், அதனால பலன் கொடுக்கிறேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுத்து, அந்த ரட்சிப்பிலே கர்த்தர் நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை வசனத்தின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாய் நம்ம நாளுக்கு நாள் கிறிஸ்துவில் ஊன்ற கட்டப்பட்டு ஒரு பரிசுத்தமாளியாய் எழும்பி கொண்டு இருக்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனாலே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையோடு கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்ததுனால அவருடைய வசனத்திற்குள்ளாக என் வாழ்க்கை கட்டப்படுகிறது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாளுக்கு நாள் வளர்கிறேன். என் வாழ்க்கை பூ பூத்து காய் காய்த்து ஒரு பலன் கொடுக்கிற பாத்திரமாக நான் ரட்சிப்பில் நிலைத்திருந்து தேவனுக்கென்று நான் பலன் கொடுக்கிறேன். மூன்றாவது காரியம் சொல்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நான் சாட்சியாய் வாழுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். முதலாவது பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தில் ஒரு ஜெயத்தை தருகிறார். அடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை தருகிறார். மூன்றாவது நம்மளை சாட்சியாய் வாழ வைக்கிறார். நாங்கள் எல்லாரும் சாட்சி. இதே அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து ஊழியம் செய்த நாட்களிலே, இயேசு சிலுவைக்கு தன் பிதாவின் சித்தத்தை, சிலுவை மரணத்தை சந்திக்கும் போது எல்லா அப்போஸ்தலர் ஓடினார்கள். பேதுரு முதற்கொண்டு உம்முடைய வாழ்விலையும் சாவியிலையும் கூடவே வருவேன் சொன்னவன், மறுதளிச்சு சத்தியமனும் சபிக்கவும் தொடங்கினவன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பெந்தெக்கோஸ்தே நாள் வரும்போது பரிசுத்த ஆவியின் பலனை பெற்ற பிறகு அதே எருசலேமில் யூதர்கள் மத்தியில், அதிகாரிகள் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார், அதுக்கு நாங்கள் எல்லாம் சாட்சி. நீங்கள் அவரை கொலை செய்தீங்க, தேவன் எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சி. அவரோடு இருந்தோம், உண்ணோம், உறங்கணும், அவரோடு கூட இருந்து நடந்தோம். நாங்கள் அவர் சிலுவையில் அறியப்பட்டதை நாங்கள் கண்டோம், அவரை விட்டு ஓடினோம். இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அதே முதலாவது எருசலேம் யூதர்களுக்கு தான், எந்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீங்களோ முதலாவது உங்களிடத்தில் தான் எங்களை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் கொலை செய்தீங்க, தேவன் எழுப்பினார், அது நாங்கள் எல்லாரும் சாட்சி. நாங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியான ஒரு சாட்சியாக இருக்க எங்களுக்கு பலன் தந்திருக்கிறார் என்று தைரியமாக சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை தந்து பரிசுத்தத்தில் வளர உதவி செய்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை கேட்டு பரிசுத்த மாளிகையை எழுப்புகிறார். மூன்றாவது, நாம் சாட்சியாய் வாழுகிற ஒரு தைரியத்தை, நமக்கு ஒரு பலனை, பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்து முடிவு. இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு பலனாக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்கள் வசனத்தில் சத்திய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, அன்றைக்கு சமாரியாவில் பேதுரு பேசும்போது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியா ஊற்றப்பட்டார். அதே போல தான் நீங்கள் இந்த வசனத்தை உயிர்த்தெழுந்த நாளிலே அபிஷேகம் பெறாத பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் உங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றி நீங்களும் சொல்லுவீங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் தான் சாட்சி. இதான் உயிர்த்தெழுந்த நாள். உலகமெங்கும் பல தலைவர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க. எல்லாரும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை நம்புகிறார்கள், வாழ்த்து சொல்லுகிறார்கள். உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தமான வாழ்க்கையை தந்து ரட்சிப்பில் பரிசுத்த மாளிகையாய் எழுப்பி உங்களை என்னை சாட்சியாய் நிறுத்துவார். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:20 சொல்லுகிறது, உங்களை அவரை குறித்து சாட்சி சொல்வது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை சுவிசேஷமாய் உலகமெங்கும், அந்த மத்தேயு 28:20 சொன்னபடி
உலகமெங்கும் போங்க, புறப்பட்டு போங்க, சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசாரம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவை உபதேசம் பண்ணுங்க, உலகத்தின் முடிவு வரிந்த சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்டு சொல்கிறாங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து நாங்கள் பேச வேண்டும். வாசிமா, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். பேசாமல் இருக்க கூடாதுன்னு நான் கண்டதை கேட்டதை போய் சொல்லணும். இந்த நாமத்தை குறித்து நீங்கள் எவ்வளவுன்னு அறிவிக்க கூடாதுன்னு அதிகாரிகள் மிரட்டுறாங்க, அரட்டுறாங்க. இந்த இயேசுவின் நாமம் இன்னும் பரவக்கூடாது என்பதை தடை செய்கிறார்கள். அந்த அதிகாரிகிட்ட பேசுகிறாங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து பேசாமல் இருக்கக்கூடாதே. அப்படி நீங்கள் சொல்லுகிறது கீழ்ப்படுகிறதுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிற மனசு கீழ்ப்படுவது தேவனுடைய பார்வை நலமாக இருக்குமோ? நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தேவனிடத்தில் இருந்து நாங்கள் பெற்றவைகள், நாங்கள் அவர் எங்கள் மூலமாக செய்கிற நன்மைகளை கண்டவைகளை நாங்கள் கேட்டவைகளை போய் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கண்டது, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்டது, இதெல்லாம் நாங்கள் போய் சொல்லணும். இயேசுவின் நாமத்தை அறியாத மக்களுக்கு நாங்கள் சொல்லணும். பொண்ணு வெள்ளி எங்கள் இடத்துல இல்லை, பெருவி சப்பானி நாள்தோறும் தேவாலயத்தில் கொண்டு வந்து பிச்சை கேட்பதற்காக சுமந்து கொண்டு வரப்பட்டவனும் பேதுரு யோவானையும் பார்த்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தான். பொண்ணு வெள்ளி எதுவும் கிடைக்குமா? ஒன்றா மாதிரி நாங்களும் பொண்ணு வெள்ளி எங்கிட்ட இல்லை, ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற தாரும் நசரேயனான இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்னாங்க. உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பிறவிலேயே கால் வழங்காதவன் குதித்து எழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்துகிற அத்தனை பேர் கண்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, இங்கே சுய பக்தியோ அல்ல, உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவர் தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தென்ற வல்லமை தான் இந்த பிறவியிலேயே சப்பானியாக இருந்த இவன் எழுந்து நடக்கிறான் என்று சொல்லி அவரை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவர் செய்த அற்புதத்தை குறித்து தைரியமாக பேசினார்கள். இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்குற நேரத்தில் உங்களுடைய முடங்கி கிடக்கிற கால்கள் இயேசுவின் நாமத்தில் இழந்து நடப்பதாக. கண்டவைகளை கேட்டவைகளை சொல்ல புறப்பட்டு போங்கள், உலகமெங்கும் போங்க. இந்த இயேசு நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு அநேகரை கர்த்தர் எழுந்து நடக்க பண்ண போகிறார். முடங்கி கிடக்கிற ஊழியம், அடங்கி கிடக்கிற ஆத்துமாக்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து இந்த இயேசுவின் நாமத்தை உலகமெங்கும் போய் சொல்லுங்க. தேவன் அவர் முதலாவது ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள், தேவனை மரித்த உயிரோடு எழுப்பினார், அதுக்கு நாங்கள் எல்லாம் சாட்சி. போங்க, இயேசு உயிரோடு இருக்கிறதுக்கு நாங்கள் தான் என் சாட்சி. இந்த முடவனை நடக்க வச்சது இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசு உயிருடன் இருக்கிறார், இயேசு உயிருடன் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறியா? இப்பொழுதே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்கள் சரீரத்தில், உங்கள் இருதயத்தில் இப்பொழுதே உணர முடியும். இவ்வளோ பெரிய விட முடியாத கொலைகாரனா, குடிகாரனா, எவ்வளோ பெரிய கொலை பாதகத்துக்குரிய மனிதனாக இருந்தால் அந்த செய்தி மூலமாக எந்த மூல முடுக்கில் உன் இருதயத்தில் துர்க்குணத்தாலும் பாவத்தாலும் சிந்தையினாலும் அடிமைப்பட்டு கிடக்கிற யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இன்னும் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பீர்களானால் இப்பொழுது பாவத்தை மேற்கொள்ளுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்து அந்த பாவத்தை மேற்கொள்ளவும் பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழவும் கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் எதனா அடைபட்டிருக்கிறதோ, தடைபட்டிருக்கிறதோ, நீங்கள் எந்த காரியங்கள் இதுவரை எல்லாம் மருத்துவம் மனுஷரை கைவிடப்பட அந்த காரியத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அந்த வல்லமை இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். வியாதியா, கண பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, குழந்தை இல்லாத சூழ்நிலையா, திருமணம் ஆகாத எல்லா தடைகளையும் உடைத்து நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோட இருக்கிறாரு, விசுவாசிங்க, நம்புங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்ல வேண்டும். அவர் இந்த செய்தியை கேட்குற உயிர்த்தெழுந்த நாளிலே நீங்கள் இயேசு இடத்துல நீங்கள் கண்டதை, அவரால் பெற்ற அற்புதங்களை நீங்கள் கேள்விப்பட்டு அதை போய் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை, அதிசயங்களை
போய் சொல்லுங்க. மார்க் 16:20 எங்கு போய் சுற்றி தெரிந்து வசனத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவரோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து அற்புத அடையாளங்களிலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார்களே. இந்த வசனத்தை கேட்கிற பொழுதே அபிஷேகம் பெறுவீர்கள். வசனத்தை கேட்கிற பொழுதே நோயிலிருந்து விடுதலை, வசனத்தை கேட்கும் போதே பேயிலிருந்து விடுதலை, வசனத்தை கேட்கும் போதே பிரச்சனையிலிருந்து விடுதலை, வசனத்தை கேட்கும் போதே தடைப்பட்ட திருமண காரியம், வசனத்தை கேட்கும் போது அடைக்கப்பட்ட கற்பத்தை திறப்பார். தந்த இயேசுவின் வல்லமை இந்த செய்தியின் மூலமாய் அற்புதம் நடக்கிறது. நீங்களும் போய் கண்டவைகளை கேட்டவைகளையும் இந்த இயேசுவின் நாமத்தில் நீங்கள் என்னென்னலாம் கண்டீங்க, என்னெல்லாம் பெற்றீங்க போய் சொல்லுங்கள். உலகமெங்க சொல்லுங்கள். உலகமெங்கும் இயேசு ஜீவிக்கிறான்னு சொல்லுங்கள். இயேசு ரட்சிக்கிறான்னு போய் சொல்லுங்கள். இயேசு விடுவிக்கிறான்னு சொல்லுங்கள். இயேசு நம்மளை பரிசுத்தமாக்குறான்னு சொல்லுங்கள். இயேசு நித்திய வாழ்க்கை தர வருகிறான்னு சொல்லுங்கள். பாவத்தில் மரித்து இயேசு கிறிஸ்துவா நீதிமானை வாழ அழைக்கப்பட்ட நம்ம வாழ்க்கை இன்றைக்கே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை கண்டது கேட்டதை சொல்லுங்க. வருகையின் கடைசி நாட்கள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையில் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமுள்ளவராய் மாறணும். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நாமும் உயிர்த்தெழுவோம். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது போல நாம் எல்லாரும் அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை, அவருக்குள்ளே வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்யும்போது அவர் வந்தபோது முதலாவது நாம் உயிர்த்தெழுந்து நம்மை அவரோடு கூட அழைத்து செல்வார். வாசிக்கலாம் 1 Corinthians 15:20-23. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் முந்தின ஆதாமாகிய மனுஷன் பாவம் செய்யும் போது அவன் பாவத்தினால மரணம் வந்தது போல மனுஷனால் மரித்தோரின் முந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை பாதாளத்தை பிசாசை ஜெயிச்சு அந்த இயேசு கிறிஸ்துனால நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அப்போ ஆதாமின் சந்ததியாக இருந்த நம்ம பாவம் செய்து எப்படி பாவத்தின் சம்பளம் மரண தண்டனைகளை தள்ளப்பட்டோமோ, கிறிஸ்து நமது பாவத்துக்கு மரித்து நமக்காக மரித்து நம்ம நீதிமானாக்க உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பரிசுத்தமாக வாழ்வான், ரட்சிக்கப்படுவான். அடுத்து அவன் ரட்சிக்கப்பட்ட அடுத்த வாழ்க்கையில் அவன் வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். கண்டது கேட்டது போய் சொல்லுவான். 5வது காரியம் வேதம் சொல்லுகிறது, வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வருகையில் அவர் உயிர்த்தெழுந்து முதல் பலனாக இருக்கிறது போல அதனும் தன் வரிசையில் உயிர்த்தெழுது போல அவருடையவராய் வாழுகிற நம்மையும் உயிர்த்தெழ செய்து நம்ம அழைத்து செல்வார். தொடர்ந்து படிமா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் அவருடையவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்கிறவர்கள், அவருடையவர்களாய் கிறிஸ்துடையவர்களாய் அவருக்குள்ளேயவர்களாய் அவருக்குள்ளே வாழ்வோமானால் கட்டாயம் அவருடையவர்களாய் இருக்கிற நம்ம உயிர்த்தெழ வச்சு அவரோடு கூட நித்திய மகிமைக்களை நம்மளை கூட்டி செல்வார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன நம்பிக்கை நமக்கு? உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கையை தருகிறார். அந்த பரிசுத்த வாழ்க்கையினாலே அதை நாம் விசுவாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையினால பரிசுத்தமாக வாழ்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பிரசங்கத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்படுகிறேன். பரிசுத்த மாளிகையாய் எழுப்பப்பட்டு வருகிறேன். அடுத்து நான் சாட்சியாய் வாழுகிறேன். அவருக்கண்டு வாழுகிற ஒரு தைரியம் எனக்கு வருகிறது. அப்பொழுது அவர் என் மூலமாய் நான் கண்டதை கேட்டதை குறித்து அந்த நாமத்தை குறித்து உலகமெங்கு எல்லா சர்வ சிருஷ்டிக்கும் நான் சொல்லுவேன். இந்த இயேசுதான் ரட்சகர், என்னை ரட்சித்தவர், என்னை பாவபார கழுவினவர், என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை நீ சாட்சியாய் வாழ உங்களையும் கர்த்தர் சாட்சியாய் வாழ உதவி செய்வார். என்னை ரட்சித்தர் உங்களை ரட்சிப்பார் என்று அவரை பற்றி கண்டதை கேட்டதையும் சொல்வேன். அப்படி சொல்லி நான் சாட்சியாய் ஜீவிப்பேன். இயேசு கிறிஸ்து வருக வரையும் அவருடைய சித்தத்தை செய்வேன். அப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்த முதற் பலனான இயேசு கிறிஸ்துவை அந்த உயிர்த்தெழுந்த நான் விசுவாசிக்கிற என் வாழ்க்கையில் நான் அவர் தன் வரிசையில் இயேசு உயிர்த்தெழுந்து முந்தின பலனாக இருக்கிறது போல அவர் வந்து என்னை உயிர்த்தெழ அவருடையவராய் நான் வாழ்றதுனால என்னை உயிர்த்தெழ வைத்து என்னை உயிரோடு எழுப்பி தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வார்.
இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உயிர்த்தெழுந்த தம்முடைய சீசர்களுக்கு அப்போஸ்தலருக்கு மத்தியிலே கண்களுக்கு முன்னே மேகங்கள் மீது எடுத்து கொள்ளப்பட்டார். கலிலேய மனுஷரே, ஏன் அண்ணாந்து பார்க்குறீங்க? உங்களிடத்திலே மேகங்கள் வழியாய் எழுந்தருளி போனவர் திரும்ப வரப்போகிறார். இந்த ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சபையே கிறிஸ்து உடையவர்களாய் அவருக்குரியவர்களாய் நீங்கள் வாழ்ந்து அவருடைய வருகைக்காய் நீங்கள் எதிர்பார்த்து அவருடைய சித்தத்தை தீவிரமாய் செய்யுங்கள். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலாவது கண்டவையில கேட்டவையில போய் சொல்லுங்க. அவர் வருகை மட்டும் அவருடைய சித்தத்தை செய்து கொண்டே இருங்க. பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்லன்ட்டார். பரலோக ராஜ்யத்தின் பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. அப்பா எப்போது வரலாம், ஆனால் அவருடைய பணியை இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் உங்களால் சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணி அநேகரை அழிவிலிருந்து ஆக்கணியிலிருந்து தண்டனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிற ஒரு சுவிசேஷ பணியை கிறிஸ்துவின் வருகை குறித்து உலகமெங்கு சொல்லுங்க. அநேகரை பலாயிரம் லட்சம் கோடிகளை ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல இன்றைக்கே செயல் வீரராய் செயல்படுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நான் பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த வார்த்தையை கேட்டு உபதேசத்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கும் போது என்னை சாட்சியாய் வாழ அவர் என்னை சாட்சியாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த சாட்சியின் வாழ்க்கை கண்டது கேட்டது அவருடைய நாமத்தை சொல்லுகிற அந்த சுவிசேஷ பணியை செயல்படுகிறேன். எப்போ வரைக்கும் அவர் வரைக்கும் அந்த பணியை செய்து அவருடைய வருகைக்காய் நான் காத்திருப்பேன். அவர் வந்து அவருடையவனாய் இருந்து நான் வாழுகிற சித்தத்தை செய்கிற நம்மை அவர் எழுப்பி அவரோடு கூட நம்ம அழைத்து செல்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி அவருடைய பிள்ளையாக இருக்கிறோன்னு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலை. ஆனாலும் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை சந்திக்க எழுந்து புறப்பட்டு இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் அவர் சுத்தமாய் காத்து கொண்டது போல நீங்கள் நம் ஒருவரும் நம்மை சுத்தமாய் காத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாய் தேவன் அன்பு பரிசுத்த பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் காப்பதாக ஆகும். எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர். தேவன் முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.